வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக நாளை கேரள மாநிலம் செல்கிறார். புதன்கிழமை அன்று சபரிமலை கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யும் அவர் வியாழக்கிழமை திருவனந்தபுரத்தில் உள்ள ராஜ்பவனில் முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணனின் சிலையை திறந்து வைக்கிறார். மேலும் ஸ்ரீ நாராயணகுருவின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் பாலாவில் உள்ள செயின்ட் தெரசா கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று புதுடில்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், புதுடில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் திருமதி முர்முவை சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவா INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இந்திய கடற்படை வீரர்களுடன் இன்று தீபாவளியை கொண்டாடினார். அப்போது வீரர்களிடம் உரையாற்றிய பிரதமர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சில நாட்களுக்குள் பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாகவும் மே 7ஆம் தேதி அன்று பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் கூறினார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு புதுடில்லியில் உள்ள தேசிய போர் வீரர் நினைவிடத்தில் தியாகிகளுக்கு நாளை அஞ்சலி செலுத்துகிறார். ஆஸ்திரியாவில் நடைபெறும் வியன்னா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரோ இணை ஆஸ்திரேலிய இணையை நாளை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.